அன்பார்ந்த தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சூரிய பெயர்ச்சி உச்சம் பலன்களை பார்ப்போம். ராஜகிரகமான சூரிய பகவான் மீனம் மனையிலிருந்து மேஷம் மனைக்கு பெயர்ச்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று பலமாக பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருபகவானுடன் இணைந்து பயணிக்கிறார். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் தலைமை பதவிகள் தானாக உங்களை தேடிவரும். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அரசு அதிகாரங்கள் உங்களை தானாக தேடிவரும். சிறந்த நிர்வாகி என நீங்கள் பெயரெடுப்பீர்கள். சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிவிதமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் எடுத்த முயற்சியின் முடிவில் வெற்றிகாண உறுதியாக இருப்பீர்கள். எந்த பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்கும் மனதைரியம் சூரிய பகவானால் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய பகவான் ஆத்மகாரகன், உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை கொடுப்பார். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அடுத்த 30 நாட்களுக்கு இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்ப்போம். என்பது மட்டுமில்லாமல் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் என்னென்ன என்று சற்று சுருக்கமாக துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவானுக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தின் அதிபதியாக பாக்கியாதிபதியாக இருக்கிறார். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான திருமணம் காதல் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்பது கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்ப ரீதியான பணிகளில் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் விலகுவதற்கான யோகங்களை சூரியன் உறுதி செய்கிறார். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான அலைச்சல்கள், சிரமங்கள் குறைந்து மிகச்சிறந்த முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக அருமையாக உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். நவகிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் பெயர்ச்சியாகி உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சூரியன் பல்வேறு விதமான அற்புதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். ஏனெனில் சூரியன் முதன்மை கிரகமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான பணிகளில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கிறார். ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் பல்வேறு விதமான பணிகளில் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த காலகட்டங்களில் வெளிப்படுத்துகிறார். சூரியன் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் சூரியனுடைய உச்சமென்பது பல்வேறு வகைகளில் அலைச்சல்கள் குறைவதற்கும் ஆரோக்கியத் தொல்லைகள் விலகுவதற்கும் ஏற்றதொரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அபரிவிதமாக அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார். என்பது மட்டுமல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிவரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ராஜகிரகமான சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாகியுள்ளது. என்பது மட்டுமில்லாமல் சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும்போது சில தொல்லைகள், தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு. மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பயணிப்பார் சூரியன். பெரும்பாலும் சூரியன் சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் அவர் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் உடைத்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் சூரிய திசையோ அல்லது அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்களின் திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும்போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கும். அதேபோன்று புதன் புத்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்களுண்டு. ஏனெனில் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்புகிரகமாக கருதப்படுகிறார். சூரியனைப் பொறுத்தமட்டில் சூரியன் தனது பார்வையிலும் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் சரி பகை கிரகமாக சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகநிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாகத்தான் கருதப்படுகிறார்.
பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிகச்சிறப்பாக தனது நட்புகிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் சூரியனை நட்புகிரகமாக பார்க்கப்படுகின்ற மிகச்சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார். இந்த மாதிரியான சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறுவது கண்டிப்பாக பல்வேறு வகைகளான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் மிகவும் அபரிவிதமாக அதீதமாக பெற்றுக் கொடுப்பார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். ஏனெனில் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் உள்பட ஆளுமை மிகுந்த பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பார். அதேபோன்று அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சிபலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. சில தருணங்களில் சிறு சிறு தடைகளை சந்தித்தாலும் அவற்றால் மனம் உடைந்து போகாமல் மீண்டும் எழுந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் சூரியனின் உச்சம் உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைகிறது. உங்களுக்கு சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் எதை எடுத்தாலும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இதுவரையில் சந்தித்து வரக்கூடிய உடல் ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் குறைந்து மறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நல முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அலைச்சலில்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது. பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை உடைத்தெறியக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் சூரியன் கருதப்படுகிறார். மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஒளிக்கதிர்கள் எப்படி இருளையும் குளிர்ந்த சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிறதோ அதேபோன்று தற்போது உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் பெறக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரைக்கும் பாக்கியாதிபதியாக சூரியன் இருக்கிறார். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது குடும்பரீதியான பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் தேவையில்லாத மனவருத்தங்கள் சங்கடங்கள் மன கஷ்டங்கள் சிறு சிறு விஷயங்களுக்காக ஏற்பட்ட பிரிவுகள் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது என்பதை பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு துல்லியமாக உறுதி செய்கிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பரீதியான பணிகளில் மிகச்சிறப்பாகவும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த சூரிய பெயர்ச்சி மற்றும் உச்சம் காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார். மேலும் சூரியனுடைய 7ஆம் பார்வை சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பலமாக விழுகிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் நல்ல லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. புதிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. ஏனெனில் ராசியின் அதிபதியான ராசிநாதனான குருபகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் சூரியன் இணைந்து உச்சம் பெறுவது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது. உத்தியோகம் ரீதியாக மறுக்கப்பட்ட சலுகைகள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் அபரிவிதமாக உண்டு. கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். சூரியனின் சப்தம பார்வையால் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கு மக்கள் மத்தியில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் மிகவும் அருமையாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலங்கள் வாங்குதல் உள்பட பல்வேறு விதமான பணிகள் மனதிற்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகங்கள் உண்டு. இந்த சூரிய பெயர்ச்சி மற்றும் உச்சம் காலகட்டத்தில் குருபகவான் ராசிக்கு 5இல் சஞ்சரிப்பதும் அவருடன் சூரியன் இணைந்திருப்பதும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் குடும்பரீதியான பணிகளில் மகிழ்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் மேற்கொள்ளுங்கள். இதன் மூலமாக தினம் புதிய ஆற்றல்களும் உற்சாகமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் சூரியனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வசயோகம் வேசியோகம் என்று கூறப்படுகிறது.
உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனிருக்குமிடத்திற்கு 12 இல் சந்திரன் ராகு கேதுவைத் தவிர மற்ற கிரகநிலைகளான புதன் குரு சுக்கிரன் சனி இருந்தார்களென்றால் அது வசயோகத்தில் பிறந்தவர்களென்று அர்த்தமாகும். இந்த வசயோகத்தில் பிறந்தவர்கள் உலகப்புகழ் பெற்றவர்களாக நல்ல குணங்களும் இனிமையான வார்த்தைகளையும் தரும் தன்மையுடையவர்களாக தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் அமைச்சர்கள் அரசாங்க உயர் பதவி போன்ற அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள் வசயோகத்தை பெற்றவர்கள். மற்றொன்று வேசியோகம். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்தில் ராகு சந்திரன் மற்ற கிரகங்கள் இருந்தால் வேசி யோகம் ஆகும். வேசி யோகத்தில் பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள், இனிமையாக பேசுவார்கள், தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தில் புகழ் பெற்றிருப்பார்கள், உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பணத்தை சேமிக்க பழகிக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த வசை வேசி யோகமென்பதை உங்களுடைய ஜாதகத்தின் மூலம் தெரிந்துகொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் விலகி மிகச் சிறப்பான முன்னேற்றங்களை இனிதாக பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் போது சூரிய நமஸ்காரம் மேற்கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு.